பொதுவாக இந்த பிசிஓடியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பிளேஸ் அ மேஜர் பார்ட்டுமா. இப்போ ஒரு பிள்ளைக்கு பிசிஓஸ் இருக்குது அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு இருக்கலாம், அவங்க பாட்டிக்கு இருக்கலாம், அவங்க அத்தைமார்களுக்கு இருக்கலாம், இல்லை அவங்க சித்தி கூட பங்காளி சித்தி அந்த மாதிரிலாம் இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா நம்ம 7 தலைமுறையில் இருக்க நோய்கள் நமக்கு வரும். 7 தலைமுறைக்கு முன்னாடி இருக்க நோய் அது வந்து ஜீன் எரேஸ் ஆகிடும். இப்போ நம்ம பேசும்போது சொல்கிறோமா இந்த பிள்ளை அவங்க அத்தை மாதிரியே பேசுது, அவங்க பாட்டி மாதிரியே பண்ணுது, குணம் வந்து பாருங்க உங்கள் அம்மா மாதிரி இதுக்கு ரொம்ப விஷமா இருக்குது இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஆக நம்மளோட குணாதிசயங்கள் எப்படி நம்ம முன்னோர்கள் கிட்டேருந்து வருதோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நோயும் நம்மளோட முன்னோர்கள் கிட்டேருந்து வர்றது. நிறைய நோய்கள் எல்லாமே முன்னோர்கள் கிட்டேருந்து வருது அப்படின்னு சொல்கிறதுக்குல. அப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பிளேஸ் அ மேஜர் பார்ட் இன் பிசிஓடின்னு சொல்லலாம். ரெண்டும் ஏறக்கூடிய ஒன்று தான். ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள், ரெண்டாவது அதிகப்படியான உடல் பருமன். இப்போ பிள்ளைங்க எங்கே வேலை செய்யுது, வேலையே செய்ய மாட்டேங்குது இல்லையா. வேலையே எந்த பிள்ளையும் செய்ய மாட்டேங்குது. எக்ஸசைஸ் போவோம், ஜிம் போவோம், வாக்கிங் போவோம், ஸ்விம்மிங் போவோம், வீட்டில் பெருக்காது இல்லைங்களா. வீட்டில் தொடப்பத்தை எடுத்து பெருக்குனா பிரச்சனையே இல்லை. அந்த தொடப்பத்தை எடுத்து பெருக்கிறது கூட இவ்வளோ பெரிய தொடப்போம், நம்ம உயரத்துக்கு வந்து தொடப்போம் இல்லைங்களா. அப்படி தானே பிள்ளைங்க வச்சு பெருக்கிறாங்க. இப்போ நான் என்னோட கிளினிக்லேயேம்மா சின்ன தொடப்பை வச்சு நான் சுத்தமாக பெருக்குவேன். இவ்வளோ பெரிய தொடப்பத்தை வச்சு அந்த தொடப்பத்துக்கும் வலிக்காது, அந்த பிள்ளைங்களுக்கு கையும் வலிக்காது. அந்த மாதிரி தான் என் ஸ்டாஃப்ஸே பெருக்குவாங்க. அதை பார்த்தா எனக்கு இரிட்டேஷன் ஆகும். நான் பார்க்கவே மாட்டேன், எப்படின்னா பெருக்கி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்னு விட்டுரு. தொடப்பத்தை எடுத்து டெய்லி நான் பெருக்க முடியாது இல்லைம்மா என்னோட கிளினிக்கில். ஆக போதுமான உடல் உழைப்பு இல்லாதது, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்மா. இப்போ நம்ம வந்து பெண்களை வந்து குறையாவும் சொல்ல முடியாது. சின்ன பிள்ளைங்க செய்யலாம், அப்பா அம்மா சொன்னால் எங்கள் பிள்ளைங்க கேட்குதுங்க. முக்கியமாக அம்மாவை எங்கே மதிக்குதுங்க இந்த காலத்தில் பிள்ளைங்க இல்லையா. அப்போ அம்மா எது சொன்னாலும் அதில் நல்லது இருக்குது அப்படின்னு பிள்ளைங்க புரிஞ்சுக்கினாங்கன்னா பிரச்சனை இல்லைம்மா. இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் பிளேஸ் அ மேஜர் பார்ட்டு. நான் வந்து எல்லா வேலையும் நானே செய்யணும். இப்போ உதாரணத்துக்குமா நான் காலையில் போகிறேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் உழைக்கிறேன். இப்போ பெண்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அதெல்லாம் உண்மைதான். பியாண்ட் தட் ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்குது அப்படின்னாலும் எக்ஸசைஸ் அப்படின்றது வேணும். அந்த எக்ஸசைஸ் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வீட்டு வேலை செய்ய சொன்னாலே போதும், பெருசாக செய்யணுன்றதுல. நம்ம செய்கிற ஒவ்வொரு வீட்டு வேலையிலையும் ஒவ்வொரு ஹாஸ்னாஸ் கவர் ஆகுமா. நம்ம குனிஞ்சு பெருக்கிறோம் அப்படின் போது பாத ஹஸ்தாசனா கவர் ஆகும். உட்காந்து குத்த வச்சு உட்காந்து நம்ம வந்து துணி துவைக்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து இந்த வஜ்ராசனா கவர் ஆகும். நம்ம ரொம்ப வந்து குத்த வச்சு உட்காந்து கால் வலிக்குதுன்னா முட்டியை கீழே போட்டு அடிப்பாங்க துணி, பார்த்துருக்கீங்க இல்லைங்களா. அப்போ அந்த வஜ்ராசனா கவர் ஆகும். இப்படி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்னாஸ் கவர் ஆகுது. அப்போ நம்ம வீட்டு வேலை செஞ்சாலே போதுமானது. பட் செய்யறது இல்லை பிள்ளைங்க. செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இது இதில் வந்துடுது.